இங்கே எது அதிக வலியை தரும், மிகப்பெரிய காதல் வலினா என்னன்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இங்கே எது அதிக வலியை தரும்னு சொல்கிறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை 7 வருஷமாக லவ் பண்ணுறான். திடீர்னு ஃபேமிலி ப்ராப்ளத்தில் 2 பேரும் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஃபேமிலி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு திடீர்னு நான் படிக்கணும்னு சொல்லி கேட்குது. அந்த பையனும் படிக்க வைக்கிறான். படிக்க வைக்கிறதுக்காக இங்கே சம்பாதிக்க வரி இல்லாமல் வெளிநாடு போகிறான். ஃபாரின் போய் சம்பாதிக்கிறான், கஷ்டப்படுறான், ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்து சம்பாரித்து படிக்க வைக்கிறான். நம்ம பிச்சைக்காரனாக இருந்தாலும் நம்மளை நம்பி வந்தவர் ராணி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சம்பாரித்து அந்த பொண்ணை படிக்க வைக்கிறான். ராணி மாதிரி பார்த்துக்கிறான். 3 வருஷம் ஃபாரின் வேலையை முடிச்சுட்டு மனைவியை பார்க்கறதுக்காக வர்றான். வந்து பார்க்கும்போது மனைவி இல்லை, மனைவி விட்டுட்டு போயிட்டான். வந்து பார்க்கும்போது அவன் சம்பாரித்த பணம், அவன் என் வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டான். கேட்குறான். அந்த பொண்ணு சொல்லுது, வாழை பிடிக்கல, உன்னைய பிடிக்கல. ஏன்னு கேட்டால், உன்னைய பிடிக்கும், ஆனால் உன் குடும்பத்தை பிடிக்கல, உன் குடும்பம் என்னை ஒழுங்காக பார்த்துக்கல, நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. போனதுக்கப்புறம் ரொம்ப போராடுறான். கடைசியில் அந்த பொண்ணு என்ன தான் வேணும், டிவோர்ஸ் கொடுத்துட்டு அந்த விஷயத்தை மறக்கிறதுக்காக மறுபடியும் ஃபாரின் போகிறான். ஃபாரின் போய்ட்டு 2 வருஷம் கழித்து மறுபடியும் வர்றான். அந்த பொண்ணை எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறான். மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் கெஞ்சுறான், வா, வேணாம், ஏதோ நடந்து போச்சு, எதுக்கு இப்படி இருக்கும், தப்பு நடந்துருச்சு, வா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். காலில் விழுகிறான், மதிக்கலை. நிறைய போராடுறான், மதிக்கலை. கடைசியில் ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறான். அந்த ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் யதார்த்தமாக உள்ளே போய்ட்டு ஏதோ தண்ணி குடிக்க போகிறான். அந்த இடத்துல அப்படி கண்ணை நிமிர்ந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம். எல்லாரும் சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டி கல்யாணம்டா அப்படின்னு. அந்த கல்யாணத்தை அவன் அப்படி பார்க்கும்போது, நீங்கள் கேட்டிங்களே மிகப்பெரிய காதல் வலினா என்னன்னு கேட்டிங்கல்ல, இதுதான் அது. எவ்வளோ வலிச்சிருக்கும், கொஞ்சம் கூட யோசிக்கலையே. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நான் தான். எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு. அதான் நேற்று சொன்னேன்ல, மூவ் ஆன். அந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வலி இருக்கும்னு கடந்து வந்த எனக்கு தான் தெரியும்னு.